Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. ஜெனி இப்போ 10th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க ஆசிரியராக. ஸோ ஜெனியோட அம்மா ஸ்டார்டிங்கில் கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தாங்க. நல்ல மருமகளாக மாமனார் மாமியாருக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி அம்மா வைக்கிற ரசம் தான் மாமனாருக்கு ரொம்ப ஃபேவரட். தன் மருமகள் வேலைக்கு போக போகிறா அப்படிங்கிற சந்தோஷத்தை மாமனார் ரொம்ப கொண்டாடுறாரு. அதற்காக மருமகளுக்கு அன்பளிப்பாக 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறார். இது அவருடைய நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆட்டோ ஓட்டுநர் நாகராஜ் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அன்னிங்கிற உரிமை போய் டீச்சர் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளார வந்துடுச்சு. ஜெனி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க தன் அம்மா படித்த அதே டியூஷன் வாத்தியார் செந்தில்குமார் கிட்ட ஜெனியும் டியூஷன் போகிறாங்க. டியூஷன் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடக்குது. என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஜெனியோட வீடு இப்போ பால் பண்ணையில் இருக்குது. அவங்க டியூஷன் படிக்கக்கூடிய வாத்தியாருடைய வீடு ஆர்எம்எஸ் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்குது. இப்போ ஜெனி டியூஷன் வாத்தியார் வீட்டுக்கு வரத்துக்கு சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது ஜெனியை நோட்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, ரவுடி அப்படின்னு கூட சொல்லலாம். மிரட்டும் தோணியில் பயமுறுத்தும் தோணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி சைக்கிளில் வரும்போது ஆன் தி வே அந்த வர வழியில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஏய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நிறுத்து, வண்டியை நிறுத்து அப்படின்னு. அந்த ஏரியாவோட தாதா ரவுடி பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட சைக்கிள் ஹேண்ட் ஸ்டேரிங் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு ஒரு சத்தம் கொடுக்குறாரு. ஜெனி அப்படியே படப்படன்னு பயந்து போய்ட்றாங்க. ரொம்ப சின்ன வயசு வேறு இல்லையா, பயந்துட்டாங்க. ஜெனி உடனே டியூஷனுக்கு வந்து சார்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு முரடன் ஒம்பு வளர்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திரும்பி டியூஷன் முடிஞ்சு ஜெனி வீட்டுக்கு போகும்போது சார் வந்து கூட வராரு. யார் அது அப்படின்னு பார்க்குறாரு. ஜெனிக்கு துணையாக ஜெனியோட டியூஷன் படிக்கிற இன்னொரு பையனை வீடு வரைக்கும் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதே தான் ஜெனியோட டியூஷன் லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஜெனிக்கு ப்ரொடெக்டாக பாதுகாப்பாக இருந்தது அவருடைய டியூஷன் சார் செந்தில்குமார் சார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஜெனிக்கு ஒரு இன்சல்ட் வித் டீசிங் அப்படின்னு கூட சொல்லலாம். 10th ஸ்டாண்டர்டில் நடக்குது. 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சீரியஸாக கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ சிஸ்டர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெனிக்கு திடீர்னு சாப்பிட்டதனுடைய எஃபெக்டாக என்னன்னு தெரியாது. லஞ்ச் சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸ் ஹவர்ஸில் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சடனாக ஸ்டொமக் பெயின் ஆகுது. ஸோ அந்த ஸ்டொமக் பெயின் அவங்க கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. கிளாஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் முடியல. ஸோ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜெனியோட பக்கத்தில் கனிமொழி அண்ட் சுபஸ்ரீ அப்படிங்கிற 2 மாணவிகள் உட்காந்துருக்காங்க. ஸோ சென்டரில் நம்ம ஜெனி உட்காந்துருப்பாங்க. திடீர்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணி எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நான் வெளியில் போகணும், அதாவது ரெஃப்ரெஷ் ரூம் போகணும் அல்லது டாய்லெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. சிஸ்டர் உடனே என்னாச்சு, ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜெனி டாய்லெட் ரூம் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இருக்கிற வாட்டரை வச்சு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வராங்க. ஆனால் அதே சமயம் அவங்க வகுப்பில் வந்து உட்காரும்போது இந்த இன்சிடெண்ட் நடக்குது இல்லையா, அந்த ஸ்டொமக் பெயின், அதை வச்சு அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டீசிங், கிண்டல், ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இது ஜெனிக்கு வந்து இன்சல்ட் மாதிரி அவங்க பண்ணினாலும் பட் நம்ம ஜெனி அதை டேக் கேர் பண்ணிக்கல. அந்த செகண்ட் மட்டும் அவங்களுக்கு ஒரு சேட் இருந்தது, ஆனால் அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. இது எல்லாருடைய லைஃப்லேயும் வர்றது தானே, அவங்களுக்கு மட்டும் வரதில்லை அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. அதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவே எடுத்துக்கல. ஆனால் இதை
மற்ற மாணவிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி கொண்டு போய் ஜெனியை வந்து எங்கே பார்த்தாலும் இந்த இன்சிடெண்ட்டை வச்சு கிண்டல் கேலி பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் நம்ம ஜெனிக்கு எந்த இன்சிடெண்ட் நடந்தாலும் சரி தன்னுடைய அப்பா மாதிரியே கேரக்டர், யாரையுமே கிண்டல் கேலி பண்ணுறதோ கிடையாது, அவங்கள குத்தி காமிக்கிறதோ இல்லை குறை சொல்வதோ ஜெனிக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஜெனியோட ஸ்டடி காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, படிப்பில் ரொம்ப சுட்டின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ படிப்பில் ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு, அதுவும் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ இவங்களோட காம்படிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாபிரா, தேன்மொழி, தீபிகா, நிஷாந்தி, யோகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு டீம் இருக்குது. ஸோ இவங்களோட காம்படிட் பண்ணி தான் நம்ம ஜெனி வந்து 3rd 4th ரேங்க் அந்த மாதிரி கிளாஸில் வருவாங்க. நம்ம ஜெனிக்கு மேக்ஸ் சின்ன வயசில் கொஞ்சம் பயம். ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வந்தப்போ அந்த மேக்ஸ் பிடிக்க காரணம் யார் அப்படின்னா சாந்தா மிஸ். ஸோ இவங்க தான் மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்க. இவங்களுடைய டீச்சிங்கில் ஜெனி ரொம்பவே அட்மையர் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கிளியராக தெளிவாக கணிதத்தை சொல்லி கொடுத்த ஆசிரியை சாந்தா மிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கோச்சிங்கில் ஜெனி டியூஷனே போகாமல் மேக்ஸ் போட்டு வகுப்புலேயே ப்ராக்டிஸ் பண்ணதில் 95 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஜெனிக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு கூட சொல்லலாம். Jenny, Jenny, yeah. Climb the ladder from the bottom floor. Now they see my name on every door, yeah.